ஹலோ ஆல் நல்ல ஒரு ரெய்னி டைமாக இருக்கனால ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு கோதுமை போண்டா செய்யலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பழம், நாட்டு சக்கரை, ஏலக்காய், வெள்ளை ரவை, அரிசி மாவு தொலைவிட்டு கடைசியில் ஏதோ ஒன்று அரிசி மாவு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு போட்டிருந்தேன். பார்த்தா அதில் எழுதி வேறு வச்சிருக்கேன், அதை பார்க்காம விட்டுட்டேன். ஸோ அரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருக்கேன். பட் அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் தான் கலக்குவாங்க. அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக சோடாப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்குவாங்க. என்ன சூடானதுக்கப்புறமா ஒரு பேட்சாக போட்டு எடுத்துட்டேன். ஸோ காரத்துக்கு வந்துட்டு மொச்சை தான் வந்துட்டு தாளிக்கு போகிறேன். ஆக்சுவலாக வந்து அது குழம்புக்காக வாங்கினது, கடைசியில் அது ஈவினிங் ஸ்நாக்ஸாக மாறிடுச்சு. 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாங்க, ஒன்றுமே ஆகாது. புரட்டாசி மூடான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் இனிப்பு போண்டா, அதுக்கப்புறமா மொச்சை. எனக்கு வந்து டீ, அதர்வாக்கு லெமன் ஜூஸ், அதுவும் ஒரு அண்டா நிறைய கலக்குனா தான் அவனுக்கு திருப்தி ஆகும். ஸோ அதர்வா கிட்ஸ் வேரோட நியூ ஸ்டாக் என்னன்னு பார்த்துடலாம். 3 to 10 year பேபிக்கான கிட்ஸ் நைட் ஷூட் ஹொய்சரி காட்டன் சூப்பர்பான பிராண்டட் குவாலிட்டியில் வந்திருக்கு. 15 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் எங்கேயாவது கிட்ஸுக்கு நைட் ஷூட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.